இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வட மாநிலங்களிலே நடைபெற ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பயங்கரமான சூழ்நிலையில் அங்கே கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக, அவர்களை இரத்தத்துக்குள்ளே தேவன் பொதிந்து கொள்ளும்படியாக, யாரும் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி சம்பவித்து கொண்டே இருக்கிறது? மற்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? எப்படி தான் நான் பிரயாசப்பட்டாலும், என்ன தான் செய்தாலும் எனக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே. நான் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கடந்து வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, விரோதமாய் இருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடியப் போகிறது. மகனே மகளே, உனக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் மாறுதலாய் நான் முடிய பண்ண போகிறேன் என்று சொல்கிறவர் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் நீ பிரயாசப்பட்டு அதற்குரிய பலனை அனுபவிக்காதவர்களாய் காணப்படலாம். அவர் கடைசி நிமிடத்திலும் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தையும் தேவன் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் விரோதமாக இருக்கிற காரியங்கள், நீங்கள் பிரயாசப்பட்டும் அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க விடாதபடி இருக்கிற தடைகள், எதிரான சூழ்நிலைகள், மனிதனுடைய காரியங்கள் நிமித்தம் வருகிற சோதனைகள், வஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி போட போகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எதிராளியின் சூழ்ச்சிகள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறது. ஏன்னா பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். இந்த நாளிலே அது நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு ஒரு சோர்வை, சஞ்சலத்தை, குழப்பத்தை அவன் கொண்டிருக்கிறவனாய் காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் திறந்த மனதோடு கூட அவருடைய சமூகத்திலே மனரம்யமாக இருந்து அவரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே எஸ்தர் ராஜாத்தியும் 3 நாட்கள் அவள் மாத்திரமில்ல, அவள் தாதிகளோடு கூட யூத ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே உபவாசித்து ஜெபித்தது நிமித்தம் அந்த இடத்திலே பகைஞர்களுக்கு முன்பாக தேவன் இவருடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். பயங்கரமான விரோதம்தான், ஆனால் காரியத்தை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான பிரச்சனை தான். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், யார் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற பிரச்சனை ஒரு பக்கம், நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறது ஒரு பிரச்சனை. இப்படி அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலையே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை அனைத்தையும் மாற்றி போட்டு உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை நம்மளை நெருக்கத்திலே தள்ளும்போது, நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், இப்படி வாழுகிறதை விட சாவது மேல் என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களும் தவிப்புகளும் மாறப்போகிறது. நீ வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படியான காரியங்களை தெய்வன் உன்னதத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் உங்கள் கூட இருக்கிறபடியினால்
உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அனைத்தும் இந்த நாளிலே ஆண்டவர் திருப்பி போட போகிறார். அது மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறபடியினால் நீங்கள் நன்றி சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் நீங்கள் நிரப்பி ஆளுகை செய்யும்படியாக உடைய அன்பின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.